ரவியை நான் இனிமே லவ் பண்ண மாட்டேன், அவனை இனிமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணணும். நம்ம சிறகடிக்காசில் இன்றைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ருதியோட அம்மா ரவி வீட்டில் போய் உங்கள் பையன் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக, என் பொண்ணோட வாழ்க்கை தான் போச்சு அப்படின்னு பயங்கரமாக திட்டுறாங்க. அப்போ அண்ணாமலை, என் பையனை நாங்கள் நல்லா தான் வளர்த்துருக்கோம், ஸ்ருதிக்கிட்ட பேசி புரிய வச்சுக்கலாம், நீத்து தான் புரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. அப்போ மீனா, நான் போய் ஸ்ருதிக்கிட்ட பேசி சமாதானப்படுத்துகிறேன்னு சொன்னோடனே விஜயாவுக்கு கோவம் வந்துடுது. நீ என்ன பெரிய மனுஷியா, நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கவங்க பேசினா தான் ஸ்ருதி வந்து கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மீனா சொல்லிட்டு ரவி கூட கிளம்பி ஸ்ருதியை பார்க்கறக்கு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. கதவை தர, நான் ரவி வந்திருக்கேன்னு சொன்னோடனே நம்ம ஸ்ருதி கதவை திறக்கல, பயங்கரமாக கோவமாக இருக்காங்க. நம்ம மீனா, நான் வந்திருக்கேன் கதவை தரேன்னு சொன்னோடனே ஸ்ருதி வந்து கதவை திறந்துடுறாங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஸ்ருதியோட அப்பா அவங்க அம்மாட்ட கேட்கும்போது அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்க அம்மா சமாளிச்சிடறாங்க. நீத்தோட ரெஸ்டாரண்ட் இருக்குது, வேலைக்கு போகக்கூடாது, நீத்து இது வரலும் பண்ணினதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், சோசியல் மீடியாவில் ரவியை லவ் பண்ண மாட்டேன்னு போஸ்ட் பண்ணணும், ரவியை லவ் பண்ணினதுக்கு என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு மீனாட்ட நம்ம ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. மீனா என்ன பண்ண போகிறாங்க, ரவியும் ஸ்ருதியும் எப்படி ஒன்று சேர்த்து வைக்க போகிறாங்கன்னா அடுத்த ஒரு எபிசோடை நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.